ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கல் பானைக்கு போடக்கூடிய அழகான அந்த செம்மண் கலர் வந்து எப்படி வீட்டிலையே செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து செங்கல் கலரில் ஊற்றின மாதிரி தான் இருக்கும். இந்த செங்கல் கலர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராக இருக்கும். ஆனால் செம்மண் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நான் ஒரு பாதி செங்கல் எடுத்திருக்கேன். ஒரு முழு செங்கலில் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதையே எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சியே டார்க் செம்மண் கலராக கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு முழு செங்கல்ல பாதி செங்கல் எடுத்திருக்கேன். அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணிக்கிட்டேன். தூள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு தூள் வந்து சலிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத அடுத்தது பொடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஒரு பாதி செங்கல் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வரும். ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு பாதி செங்கலே. நான் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்து எப்படி இதை செம்மனாக மாற்றுறது அப்படின்றத காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா குங்குமம், மெரூனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான கலர் குங்குமம். இது இந்த கலரை தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணும்னா மெரூன் கலர் குங்குமம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குங்குமத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஜிகினா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். கோலமாவோட கலந்தா கோலமாவு வந்து ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் கலந்துக்கிறேன். மொத்தமாகவே எனக்கு அடுத்து ஒரு 4-5 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய செம்மண் கலர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து செம்மண் கலரும் பானைக்கு மட்டும் போடாமல் ரெகுலராகவே நம்ம கம்பிக்கோலெல்லாம் போடும்போது செம்மண் கலந்து போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மினுமினுப்பு நல்லா தெரியுது பாருங்கள். இது வாசலில் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இதை விட இன்னும் செம்மண் கலர் டார்க்காக வேணும்னா மெரூன் கலர் குங்குமம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். இப்போ வந்து இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பிளேட்டு அச்சு கோலம் இருக்குல்ல, அந்த பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு நான் இதில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.